ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்க. இஃப் 6 = 4 = 1024 கொடுத்துருக்காங்கல்ல, எப்படி 6ஐயும் 4ஐயும் யூஸ் பண்ணி 1024 வருதுன்னா ஃபர்ஸ்ட் 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுங்க. ஓகே, என்ன வரும்? 10ஆ? அது இந்த ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ல போட்டுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதே 6 and 4ஐ மல்டிபிள் பண்றாங்க. ஸோ 6 4s are 24. அதை இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ல போட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் அந்த 1024. லாஜிக் கிளியரா இருக்கா? இப்போ இந்த லாஜிக் கரெக்டான 9க்கும் 3க்கும் டெஸ்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் 9 and 3ஐ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 12 வருமா? அதை இங்க போட்டுட்டாங்களா? நெக்ஸ்ட் அதே 9 and 3ஐ மல்டிபிள் பண்ணுங்க, 27. அதை இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ல போட்டுக்கிறாங்க. இதனால தான் 1227 ஆன்சர் வருது. இப்போ இதே லாஜிக்கை 2க்கும் 5க்கும் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் 2ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுங்க, 7 வரும். நெக்ஸ்ட் அதே 2ஐயும் 5ஐயும் இன்டூ பண்ணுங்க, என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ்? 10. அதை 7க்கு அப்புறம் போட்டுக்கோங்க. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் 710, ஆப்ஷன் டி. லாஜிக் கிளியரா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.